மலரே குறிஞ்சி மலரே அட ஏமா பயப்படுற? தேவையில்லாம பயப்படுது வரேன் குழந்தை. அட ஏமா இங்க பாரு, சிச்சி 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 எவ்வளவு சாதுவா ஒருத்தர் இருக்கிறேன், என்ன பார்த்து போய் பயந்து ஓடுது. நாயுடு சார், நீ வேணா பாரு, இப்போ நம்மாளு எங்க இருக்கிறானோ அங்கேருந்து ஓடி வந்து, ஏய் நீ ஏன்டா இங்க வந்த, மரியாதையா எந்திரிச்சு வெளியே போடா அப்படின்னு அப்படியே உணர்ச்சி பொங்க கத்துவான் பாரு. எங்க அவன்? ஏய் ஏய், நீ எங்கடா இங்க வந்த? எதுக்குடா வந்த? எஞ்சி வெள்ளப்படா. என்னடா சொல்லிட்டு இருக்காங்க சிரிப்பு? எந்திரா போடா. என்னடா வீடு தேடி ஒரு விருந்தாளி வந்திருக்குது, அதுவும் பெரிய மனுஷன், வெளியே போடான்ற. ஏய் விருந்தாளியா? நீ விருந்தாளியாடா? மூஞ்ச பாரு, மரியாதை எஞ்சி போயிடு, இல்ல அடிச்சே கொன்றுவோம் உன்னை. இந்த மூஞ்சியை பிடிக்கலையா உனக்கு? ஆனா இந்த மூஞ்சிக்கு பிறந்த இன்னொரு மூஞ்சி இருக்குதே, ராஜேஷ் மூஞ்சி, அந்த மூஞ்சி மட்டும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா மூஞ்சிக்கும் பிடிச்சிருக்குதா? டேய் தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. சார் வந்ததே உங்களை டென்ஷன் பண்ணத்தானே? சரிதானே சார்? சரிதான், 100% கரெக்டா சொன்ன நாயுடு. ஏண்டா ராம், நானே பணத்தாசை பிடிச்ச பேராசை பிடிச்ச கைசடை, உன் குடும்பம் என்ன விட பணத்தாசை பிடிச்சாலே இது என்ன இது? ஏய் பார்த்து பேசுறா, இல்ல நாக்க அறுத்துருவேன். ஏய் எப்பவும் பேசும்போது ஹீரோ மாதிரி வீரவேசமா தான் பேசுற, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனா ஆக்ஷன் வரும்போது காமெடினா ஆயிடுறியாடா லூசு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, அறிவு இருக்கா உனக்கு? முட்டாள் முட்டாள். ராஜேஷுக்கு தான் மாலதி கூட பலானது எல்லா மேட்டரும் முடிஞ்சு போச்சுல்ல. அதுக்கப்புறமும் என் பையன் ராஜேஷுக்கு உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தருவேன், நீ உன் பொண்டாட்டியும் உன் குடும்பம் உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை முட்டாளுங்களும் ஒத்த கால நின்னா அதுக்கு என்னடா அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? பேட் தானே அது. நாயுடு நீ சொல்லு நாயுடு, அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. தப்பு சார், சொன்னா அசிங்கம், வேண்டாம் சார். கரெக்டியா? உன் மச்சி நிச்சி சந்தோஷ் கூட படுத்த பிறகு அவனுக்கோ கட்டி வச்சியே, அதே மாதிரி அசிங்கம் தானே இதையும் நினைக்கிற? நீ நினைச்சது கரெக்டு தான். இவ்வளவு கேவலமும் தெரிஞ்சுதான் என் பிள்ளைக்கு பொண்ணு கட்டி தர துடிக்கிறானுங்க. ஏய் நீ அடி வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிற? உனக்கு வெக்கமான ரோஷம் இல்ல? அமைதியா இருங்க, கோவப்படாதீங்க. அவர் ஏதாவது பேசி உங்களை டென்ஷன் பண்ணா அப்படி. புத்தாலி பொண்ணு பாவம், அது தேவையில்லாத எவ்வளவு பயப்படுது பாரு. நீ பயப்படாத செல்லம், நான் ஒன்னும் டென்ஷன் பண்ணலாம் வரல. இந்த முட்டாளுக்குள்ள ஒரு சின்ன டவுட், அதை கிளாரிஃபை பண்ணிட்டு போலான்னு தான் வந்திருக்கிறேன் தம்பி கிட்ட. ஏன்பா நடுவில் ராஜேஷ் ஒரு 2-3 நாள் உன் வீட்டில் வந்து தங்கியிருந்தான். அவன் கெட்ட பையன், அவன் ஏடா கூடமா ஏதோ பண்ணிருப்பானே. சந்தோஷ் தம்பியாச்சே, அவனுடைய கெட்ட குணத்துல பாதியாவது இவனுக்கு இருக்காது. ஆனா ஒருவேளை அவன் அம்மா சிவகாமி மாதிரி நல்ல குணங்கள் அவனுக்கு இருந்தா அவன் சைலண்டா தான் இருந்திருப்பான். ஆனா அப்போ கூட உன் தங்கச்சி மல்லிகா சும்மா இருந்திருக்கணுமே. அது சும்மா இருக்காத. உங்ககிட்ட கேட்கறது வேஸ்ட். மலர் நீ சொல்லுமா, இந்த மணவரியில் திடீரென்று மணமகளை மாற்றுவது எப்படி? கல்யாணத்துக்கு முன்பாகவே சாந்தி முகூர்த்தத்தை கச்சிதமாக நடத்துவது எப்படி? இந்த லீலைகள் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு நீ மல்லிகாக்கு கத்து கொடுத்துருப்பிய. சொல்லு சொல்லு சொல்லு. இவனுக்குலாம் பயப்படாத, தைரியமா என்கிட்ட சொல்லு.
சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் ஏதாவது பண்ணேன்? நான் எவ்வளவு சாஃப்டா பேசுனேன். தேவையில்லாம அவன் தானே துள்ளலாம். அவனை அடங்க சொல்ல முதல்ல. போ போ. எனக்கு திமிர்றான் பாரு அப்படியே. ஐயோ அவரை அடிக்காதீங்க. எனக்கு அவரை அடிக்காதீங்க, விட்டுருங்க. டேய் பாத்துறீங்கடா. வயசு பையன். எனக்கு கல்யாணம் கொஞ்ச நாள் தான் ஆகுது. குழந்தை கூட பிறக்கல. படக்கூடாத இடத்துல அடிக்காதீங்க, விட்டுருங்க. ப்ளீஸ். உன் பேச்சாவது கேக்குறானா அவன்? தேவையில்லாம துடிச்சிக்கிட்டே இருக்கிறான் பாரு. அவனை சைலண்டா இருக்க சொல்லு. நான் இவனை வர சொல்லிடுறேன். போ. ஐயோ அவங்களை விடுங்க. அமைதியா இருங்க, விடுங்க. வேண்டாங்க சார், அவரை கொஞ்சம் விட்டுருங்க. பாவமா இருக்கேன் நாயுடு. சரி விடுங்கப்பா. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க பாரு. விட மாட்டேங்கிறாங்களா பாரு. என் பேச்சே கேட்க மாட்டாங்க. சம்பளம் கொடுத்து சோத்தையும் போட்டு இவங்களை வச்சிருக்கிறேன். என் பேச்சே கேட்க மாட்டாங்க. அப்புறம் எனக்கு என்ன மரியாதை? சிவகாமி அம்மா உங்களை புருஷனே இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, பெண்ணு எதுக்கு ராஜேஷ் விஷயத்துல நீங்க தலையிடுறீங்க? நீ நல்லா புத்திசாலித்தனமா தெளிவா தான் பேசுற. ஆமா இதுல எது தாலி தெரியலமா, அதனால கேட்டேன். போய் கோச்சுக்கிறிய நீ? இதே மாதிரியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கடைசியில தாலி அறுத்துட்டு தான் நிப்ப. இங்க பாரு மலரு, இந்த மூளை சுடு முட்டாளுக்கும் சொல்லு, உன் மாமனார்கிட்டயும் சொல்லி வை, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதை மீறி இந்த கல்யாணம் நடந்ததுன்னு வச்சுக்கோ, நீயும் சரி உன் மாமியாரும் சரி சேம் டைம்ல தாலி அறுத்து ஒருத்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவீங்க. இது லாஸ்ட் வார்னிங் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு போயிடுங்க ப்ளீஸ். இதுக்கே கும்பிட்டுட்டா எப்படி? இதெல்லாம் ட்ரெய்லர்மா, இன்னும் பசங்க வேலையே ஆரம்பிக்கல. கொஞ்சம் கண்ணு காட்டினா போதும், உள்ளேந்து பொருள்லாம் எடுப்பாங்க, வெட்டி சாச்சிருவானுங்க உன் புருஷன். சோ நல்லா யோசிச்சுக்கோ, உன் புருஷன் உயிரா, உன் குடும்பத்தோட நிம்மதியா, தேவையில்லாத இந்த கல்யாணமான்னு யோசித்து செயல்பட்டால் நல்லதே நடக்கும். இது அனுபவத்தில் கண்ட உண்மை. ஓகே பட்டுமா? டேய் பாவண்டா அவன். வாங்கடா போலாம் நாயுடு.
சந்தோஷ் அவனை எதுவுமே செய்யாம விட்டா அவன் என்ன வேணாலும் செய்வான். செஞ்ச பாவம் பத்தாதுன்னு இன்னும் யாரையாவது கொன்னு அந்த பாவத்தை நம்ம குடும்பத்து மேல போட போறான். இவனுக்கெல்லாம் சாவே வர மாட்டேங்குது, செத்து ஒழிய மாட்டேங்கிறானே. நீ கொஞ்சம் அமைதியா இருமா. ஏ ராம் சார், நீ முதல்ல போனை போட்டு சம்பந்தி எல்லாம் கிராமத்துல இருக்க வேணாம், பேசாம இங்க வர சொல்லு. அங்க இருந்த ஆபத்து இங்க இருந்தா பாதுகாப்பா இருக்கும். சொல்றியா? ராமு, சொல்லியா? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? மலர் எப்படி இருக்கு? நல்லா இருக்காப்பா. பா, இது இந்த நடராஜன்லப்பா, அவரு வெளில வந்துட்டாருப்பா. வெளியில வந்து என்ன சொல்லுடா, சொல்லு. என்னன்னு சொல்லு ராமு. இல்லப்பா, நடராஜன் வெளில வந்துட்டாருப்பா. வெளியில வந்து அவன் ஏதாவது பண்ணானா சொல்லு. நடுவில் ராஜேஷ் ஒரு 2-3 நாள் உங்க வீட்டில் வந்து தங்கியிருந்தான். அவன் கெட்ட பையன், அவன் ஏடா குடமா ஏதோ பண்ணிருப்பான. சந்தோஷ் தம்பியாச்சே, அவனுடைய கெட்ட குணத்துல பாதியாவது இவனுக்கு இருக்காது. ஆனா ஒருவேளை அவன் அம்மா சிவகாமி மாதிரி நல்ல குணங்கள் அவனுக்கு இருந்தா அவன் சைலண்டா தான் இருந்திருப்பான். ஆனா அப்போ கூட உன் தங்கச்சி மல்லிகா சும்மா இருந்திருக்கணுமே. எப்படிடா அவனை சொல்றான், அவனை அப்பா ஒரு நிமிஷம், எனக்கே பயம் வந்துருச்சுப்பா. என்னப்பா பண்ண சொல்றீங்க? நாலஞ்சு அடியால கலாட்டா பண்ணும்போது ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? அதனாலதான் நாங்க இப்போ இங்க சிதம்பரம் சாரி வீட்டுக்கு வந்தோம். அவங்க தான் உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லி சொன்னாங்கப்பா. அப்பா, நீங்களும் மல்லிகாவே அம்மாவே அழைச்சிக்கிட்டு சென்னைக்கு வந்துருங்கப்பா. என்னடா நீயா இப்படி பேசுற? என்ன பண்ணுவான் அவன்? என்னடா பண்ணுவான்? வரட்டும். ஊருக்குள்ள காலை வச்சுட்டு உயிரோட திரும்பி போயிடுவான் அவன். ராமே, அவன் வரட்டும், அதுதான் நல்லது. அப்பா இந்த பாருங்க, சிதம்பரம் சார் சொன்னாங்கப்பா, நீங்க இங்க வந்துடுறதாப்பா நல்லது. அதனாலதான் நான் இப்போ கொண்டா நான் பேசுங்க சார். சம்பந்தி, நான் தாங்க சிதம்பரம் பேசுறேன். சொல்லுங்க சம்பந்தி. இல்லைங்க, காரணமா தான் நான் போன் பண்ண சொன்னேன். நடராஜனை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அவன் என்ன வேணா செய்வான். நேரம் உங்ககிட்ட தான் வருவான். உங்களுக்கு ஆபத்து, அதுக்காக தாங்க சொல்றேன். என்ன தேடி அவன் கிராமத்துக்கு வந்துருவானா? வரட்டும், நல்லதா போச்சு. அவன் கிராமத்துக்கு வரட்டும் சம்பந்தி. போன தடவையே கொலைபாதகம் வேணான்னு அவனை விட்டுட்டேன். அதனால அந்த நாய் தப்பிச்சுது. இந்த தடவை அவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் சம்பந்தி. சம்பந்தி, கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இப்ப அவனை கொலை பண்றதாங்க முக்கியம். இந்த கல்யாணம் ஒழுங்கா நடக்கணும்ல, அதுக்காக தான் சொல்றேன். கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போனா என்ன ஆயிட போகுது சம்பந்தி? ராமு இருக்கிறான்ல, தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு அவன் பாத்துக்குவான்.
நீங்க பதட்டப்படாதீங்க சம்பந்தி. அவன் கிராமத்துக்கு வர்றது நல்லதுன்னு நினைச்சு நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஆனா ஒண்ணு சம்பந்தி, இந்த முறை அவன் இங்க வந்தான்னா உயிரோட திரும்ப மாட்டான். இது சத்தியம் சம்பந்தி, சத்தியம். சம்மதி 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 சம்மதி. என்னடா அவர் இப்படி பேசுறாரு? என்னாச்சு மாமா? அவர் நமக்கு மேல இருக்கிறாருமா. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நடராஜ் மட்டும் கிராமத்துக்குள்ள காலை வைக்கட்டும், அவன் உயிரோட திரும்ப மாட்டாங்கிறாரு. பாத்தீங்களா சார், நடராஜ மேல அப்பா பயங்கர கோவத்துல இருக்கார் சார். சொன்னபடி செஞ்சிருவார். ஆமா மாமா, நட்ராஜன் மேல கோவமா இருக்காரு. நட்ராஜன் கிராமத்துக்கு போனா கண்டிப்பா கண்டிப்பா ஏதாவது நடக்கும். ஏதாவது நடக்கும்னா என்ன ஏதாவது நடக்கும்? கொலைதான். நடராஜனுக்கு அப்பா கையால சாவுதான். சாவட்டும், அவன் செத்து ஒழியட்டும், அப்பதான் எல்லா தடங்களும் நீங்கும். சிவகாமி கொஞ்சம் அமைதியா இருமா. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமே நான் இந்த பாடுபட்டு இருக்கிறேன். நீ பாட்டு சந்தோஷம் மாதிரி அபசகுணமா பேசிட்டு இருக்கிற. எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன கொஞ்சம் யோசிக்க விடுங்க. என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன். டேய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நடராஜனை பார்க்க தானே போறீங்க? நானும் வரேன். வேண்டாம், அவனை நான் பார்த்துக்கிறேன். இல்லைண்ணே, நானும் வரேன். இட்டா இருந்தாலும் இப்படியே தான் ஆடிட்டு இருப்பான். அவனை விடக்கூடாது. அவன் கதையை இன்னையோட முடிச்சிடணும். அவன் கதையை நான் முடிக்கிறேன். நீ இறங்கி உள்ள போ. நீங்கள் தனியாக போக வேண்டாண்ணே, ப்ளீஸ் என்னையும் அழைச்சிட்டு போங்க. சொன்னா புரியாத உனக்கு? உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. இந்த நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைலாம் நீ மாட்டக்கூடாது. உள்ள போ. அண்ணே, அவனால் நம்ம குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்கு அந்த கோபம் இருக்கும்ல. அவனை அப்படியே அவனை ப்ளீஸ்ண்ணே, நான் வரேண்ணே. இந்த போய் ஏதாவது பண்ணி வைக்க போறான். எங்க சந்தோஷ்? எங்க இங்கதானே இருந்தான், எங்க போனான்? இல்ல இப்பதான் இங்க. மாமா, சந்தோஷ் எங்கேயும் வெளியே போறாருன்னு நினைக்கிறேன். சந்தோஷ்